Welcome students. So fifth term corporate accounting unit 1 issue of shares அதில் module number 6 இதில் என்ன பார்க்க போகிறோன்னா journal entries for issue of shares. சரிங்களா, இந்த மாடலில் வந்து நம்ம journal entries என்னென்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் செக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா forfeiture share பறிமுதல் செய்யப்பட்ட பங்குகள்னால் என்னென்னு பார்த்தோம். அதை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் செஷன் பார்த்தது வந்துடும். ஸோ forfeiture ஷேர்னால் என்ன, பறிமுதல் செய்யப்பட்ட பங்குகள்னால் என்ன, அதனுடைய கண்டிஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க சொல்லி ஒரு 4-5 கண்டிஷன்ஸ் இருக்கும். இது போக அதை பறிமுதல் செய்யப்பட்ட பங்குகளை எப்படி நம்ம ரீஇஷ்யூ பண்ணணும் அதுவுமே வந்து லாஸ்ட் செக்ஷனில் நம்ம எல்லாமே தெளிவாக பார்த்தோம் ஃபுல்லாக. சரிங்களா, ஸோ அதுக்கு உண்டான 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம், நீங்கள்லாம் எழுதியிருப்பீங்க. இப்போ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட், ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸோட ஃபார்மேட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஃபார்மேட் வச்சு தான் இனிமேல் போகிற செக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்ளம் செய்யணும் ஃபுல்லாக. ஒன்லி ஜேர்னல் என்ட்ரி தான், வெரி சிம்பிள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 15 மார்க்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பார்ட் பியில் எல்லாமே இந்த ப்ராப்ளம் தான் வரும். எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் இதுதான் பேஸ். இந்த ஃபார்மேட் நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக செஞ்சிடலாம். சம்ஸ் எல்லாமே, எல்லா சமுக்கும் இதுதான் பேஸ், அடிப்படை. ஸோ ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் இயர்லேருந்து படிச்சிருக்கீங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்துட்டீங்க. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து அப்படியே கரெக்டாக அழகாக இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். டேட், பர்டிகுலர்ஸ், லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட். டெபிட்னா பற்று, கிரெடிட்னா வரவு. அந்த பதிவேடு, முதன்மை பதிவேடுங்கிறது நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டில் இதே மாதிரி ஃபார்மேட் போட்டு அழகாக எழுதணும். ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிக்கும் ஹெட்டிங், அந்த பேங்க் அக்கௌண்ட், டூ அக்கௌண்ட், பை அக்கௌண்ட், டூ அக்கௌண்ட், இந்த ரெண்டும் போட்டு நேரேஷன். ஓகேங்களா, இதுதான் ஹெட்டிங். நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற அந்த ப்ராப்ளத்தோட ஜேர்னலோட ஹெட்டிங் இதுதான் வந்து அக்கௌண்ட்டு, இது நேரேஷன். நம்ம இது டெபிட்டா, இது கிரெடிட்டா, அந்த அமௌண்ட்டு காலம் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை போட்டுன்னா வெரி சிம்பிள் மார்க். இதே மாதிரி ஒன்றுனா அவங்க எத்தனை ஜேர்னல் இருக்கோ அத்தனை ஜேர்னலும் நம்ம அழகாக நீட்டாக அடித்தட்டு இல்லாமல் எழுதினாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இதுபடி ஃபேஸ் பண்ணும்போது ஃபார்மேட்டில் வந்து இப்போ நம்ம 100 ஷேர் எனக்கு தேவைப்படுது என்னுடைய கம்பெனிக்கு. அப்போ அந்த 100 ஷேரை நான் 10 ரூபா மணிக்கு நான் கால் பண்ணுறேன் ஃபுல்லாக. ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா. அதை வந்து 3 கேட்டகரியாக பிரிப்பேன். அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபஸ்ட்டு கால் அண்டு ஃபைனல் கால், இந்த மாதிரி பிரித்து நான் விடுவேன். அப்போ அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 2 ரூபா, அலாட்மெண்ட்டுக்கு 3 ரூபா, ஃபஸ்ட்டு கால் அண்டு ஃபைனல் கால் 5 ரூபா, அந்த மாதிரி 10 ரூபாய் பிரித்து நான் மக்களுக்கு என்னுடைய ஷேரை பப்ளிக்கில் விற்பேன் ஃபுல்லாக. அதன்படி எவ்வளோ வருதோ அதை தான் நம்ம கணக்கில் எடுத்து எழுத போகிறோம். இதுதான் பேஸ், அடிப்படை. எல்லா கணக்குக்கும் இதுதான் அடிப்படை. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் மணி நம்ம வந்து ரிசீவ் வாங்கியிருக்கோம், பணம் வந்து உள்ளே வந்திருக்கு நம்ம அக்கௌண்ட்டில். அதான் பேங்க் அக்கௌண்ட் எட்டார், கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் எட்டார். இப்போ 100 ஷேர் 10 ரூபான்னா 100 × 10 1000 ரூபா இங்கே போகணும். அடுத்தவங்க போட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் இன்ட்டு அப்ளிகேஷன் மணி. 100 ரூபா, 100 அப்ளிகேஷன் ஷேர் இருக்குது. ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா. அப்போ 100 × 10 1000 ஃபுல்லாக. இது நேரேஷன், பீயிங் த அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. இதுதான் எல்லா கணக்குக்கும் ஒரே ஃபார்மேட் தான். அப்ளிகேஷன் மணி வந்தாலே பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன். நல்லா கரெக்டாக படிச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன். ஏன் பேங்கை டெபிட் பண்ணுறோம்? பணம் வருது. எதன் மூலியமாக வருது? ஷேர் அப்ளிகேஷன் மூலியமாக. அதான் பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் அப்ளிகேஷன். இப்போ அந்த வந்த பணத்தை வந்து அப்படியே அதை மூலதனமாக மாற்றணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அதான் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல், முக்கியமானது. அப்போது ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் இங்கே டெபிட்டில் உள்ளது அப்படியே இங்கே 2ல் உள்ளது அப்படியே இங்கே பைக்கு வந்துடும். பைனா டெபிட், இங்கே கிரெடிட்டில் உள்ளது இங்கே டெபிட்டில் வந்துடும். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். பார்த்தீங்களா, மூலதனமாக மாற்றிட்டோம். நேரேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். வெரி சிம்பிள். இதே மாதிரி தான் எல்லா கணக்குக்கும் வரும். சப்போஸ் எக்ஸஸாக பணம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த இருக்குல்ல, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், அது திரும்பி கொடுத்துடணும். 100 அப்ளிகேஷன் தான் நம்ம தேவை, ஆனால் 120க்கு பணம் வந்திருக்கு. அப்போ அந்த 20 அப்ளிகேஷனுக்குரிய பணத்தை ரிஜெக்ட் பண்ணி திரும்ப அவங்க அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துடலாம். அதை தாங்க சொல்லியிருக்கேன். இப்போ அலாட்மெண்ட் பண்ணுறோம். ஷேர் வந்து பணம் அப்ளிகேஷன் பணம் வாங்கியாச்சு,
அது அலாட்மெண்ட் பண்ணுறோம். அந்த 100 பேர்த்துக்கு அலாட் பண்ணுறோம். அதுதான் ஷேர் அலாட்மெண்ட். ஒவ்வொரு ஆளுக்கும் யார் யாருக்கும் அலாட் பண்ணுறோம் ஷேர் அலாட்மெண்ட். 100 × 2 ரூபா அப்படின்னா அதுக்கு 200 ரூபா, இல்லை 100 × 20 ரூபா அப்படின்னா 2000 ரூபா. அந்த மாதிரி டு ஷேர் கேபிட்டல். அப்போ அலாட்மெண்ட் பண்ணதை கேபிட்டலில் பணமாக மாற்றுறோம் ஃபுல்லாக. இப்போ அந்த அலாட்மெண்ட் வந்து ப்ரீமியத்தில் இருந்துச்சுன்னா அதே தான், டு ஷேர் அலாட்மெண்ட், டு ஷேர் கேபிட்டல், டு ஷேர் ப்ரீமியம். அலாட்மெண்ட் மணி வந்து 2 ரூபா ஆனால் 15 ரூபா ப்ரீமியத்தில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட், நமக்கு வந்து வருமானம் தானே அது, அதனால் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் போடுறோம். இதே இது டிஸ்கவுண்ட்டாக இருந்துச்சுன்னா ஷேர் அலாட்மெண்ட், டிஸ்கவுண்ட், டு ஷேர் கேபிட்டல். சரிங்களா? அப்போ எல்லாமே கேபிட்டலாக மாற்றுறோம். ஷேர் அலாட்மெண்ட் ரெண்டும் ஒரே என்ட்ரி தான் ரெண்டுக்கும். ப்ரீமியம்னா டூ சைட், டிஸ்கவுண்ட்னா பை சைடு. இதுதான் காமன் என்ட்ரி. எல்லாத்துக்கும் இதே தான். என்ட்ரியை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, அழகாக நம்ம கணக்கு செஞ்சிடலாம். அடுத்தது பாருங்கள், அதே அலாட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், மணியாக கன்வெர்ட் பண்ணுறோம், பணமாக வருது. அப்போது பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வழக்கமாக பணம் உள்ளே வந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட், டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அலாட்மெண்ட்டை நம்ம அலாட்மெண்ட்டாக மாற்றிட்டோம், அதனால் டு ஷேர் அலாட்மெண்ட் பண்ணுறோம். இதே இது ப்ரோரேட்டாக எக்ஸஸாக இருந்துச்சுன்னா போட்டிருப்பாங்க பேங்க் அக்கௌண்ட், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம ப்ரோரேட்டாங்கிறது உங்களுக்கே தெரியும். எக்ஸஸாக பணம் வந்திருக்கு அப்படின்னா அது பேங்க் அக்கௌண்ட், டு ஷேர் அப்ளிகேஷன், டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் ஃபுல்லாக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ அப்ளிகேஷன் மணி பார்த்தாச்சு, அலாட்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ கால் பண்ணுறோம், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ 3 கேட்டகரியாக நம்ம பிரித்தோம்ல, ஒரு 10 ரூபாயை 2 ரூபா அப்ளிகேஷன், 3 ரூபா அலாட்மெண்ட், 5 ரூபா ஃபைனல் கால், ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட். நாங்கள் எப்படி ஷேர் அலாட்மெண்ட்டு அப்ளிகேஷன் பார்த்தோமோ அது மாதிரி ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட், டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டலாக மாற்றுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட், டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அது பணத்தை வாங்கியாச்சு, பணம் உள்ளக்க நமக்கு வருது. அதுக்கு வந்து என்ன அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். பணம் உள்ள வருது, அதை கேபிட்டலாக மாற்றிட்டோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து எல்லாத்துக்கும் காமன். அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம், ஃபர்ஃபிட் பண்ணுறோம். அடுத்தது ஸோ 3 ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. ஃபர்ஃபிட்டுங்கிறது பறிமுதல் செய்கிறோம். ஒரு ப்ரீமியத்தோடு நின்றுச்சு, வாங்க முடியல, அப்ளிகேஷன் பணம் மட்டும்தான் வாங்கியிருக்கோம், ப்ரீமியத்தோடு நின்றுச்சு அப்படின்னா அந்த அது பார்த்திங்களா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் எது வரை ஃபர்ஃபிட் பண்ணுறோம். அந்த ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் ஷேர் ப்ரீமியம் அக்கௌண்ட் எது வரையும் நம்ம வாங்கலை அந்த ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டார் டு வாங்காத பணம், ஃபஸ்ட்டு கால் டு ஃபைனல் கால், எந்த காலோ அது வரையும் நம்ம இது. ஸோ ஷேர் கேபிட்டல் ஃபர்ஃபிட்டட் எவ்வளோ அமௌண்ட் ஃபர்ஃபிட் பண்ண போகிறோம், அதில் ப்ரீமியம் இன்க்ளூட் ஆகிருக்கா, அதுக்கப்புறம் வாங்காத பணம், இதுதான் ஃபர்ஃபிட்டட் என்ட்ரி. இந்த ஃபர்ஃபிட்டடை டு ஃபைனலாக டு ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட். ஸோ என்னென்ன அக்கௌண்ட் ஃபர்ஃபிட்டட் பண்ணணுமோ அதெல்லாம் முடிச்சிடணும். இப்போ ஃபர்ஃபிட் பண்ணதை ரீஇஷ்யூ பண்ணுறோம், திரும்ப விற்கிறோம். அப்போ பணம் உள்ளே வருது. ஒரு 50-20 ஷேர் ஃபர்ஃபிட் பறிமுதல் செய்யப்பட்டது திரும்ப அவங்களுக்கே விற்கிறோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் பணம் உள்ளே வருது. டு ஷேர் ஃபர்ஃபிட்டட் எவ்வளோ வந்து ஃபர்ஃபிட் பண்ணியிருக்கோம் அதை கேபிட்டலாக மாற்றும். பேங்க் அக்கௌண்ட், ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட், டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இதெல்லாம் காமன் என்ட்ரி, மாறவே மாறாது. எல்லா கணக்குக்கும் நீங்கள் எதுவுமே ஒரு 10, 100, 50 கணக்கு போட்டாலும் இதுதான் என்ட்ரி. இது என்ட்ரி மாற்றங்கள் வராது. அமௌண்ட்டு காலம் மட்டும்தான் உங்கள் ப்ராப்ளத்தில் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யணும். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன், அதை வந்து கேபிட்டல் ரிசர்வ் நம்ம ஃபர்ஃபிட் பண்ணதை வந்து என்ன மாற்ற போகிறோம், கேபிட்டல் ரிசர்வாக மாற்ற போகிறோம் ஃபுல்லாக. அதுக்கு வந்து சிம்பிள் என்ட்ரி, ஷேர் ஃபர்ஃபிட்டட் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ஃபர்ஃபிட் பண்ணோமோ அதை வந்து எதாக மாற்றிட்டோம், கேபிட்டல் ரிசர்வாக மாற்றிட்டோம். கீழே வந்து அந்த நேரேஷன் பீயிங் த பேலன்ஸ் ஆஃப் ஷேர் ஃபர்ஃபிட்டட் டு ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இந்த 10 என்ட்ரியும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஜேர்னல் என்ட்ரி. இது எல்லாமே காமன், எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதில் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதி அமௌண்ட் மட்டும் வேரி ஆகும். ஸோ இதுதான் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதான் இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து எழுதிட்டு பார்த்துட்டிங்கன்னா எந்த கணக்கு கொடுத்தாலும் நீங்கள் செஞ்சு பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வந்து நம்மளுடைய கோர்ஸ் மெட்டீரியலில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் கோர்ஸ் மெட்டீரியலில் 10 to 11 பக்கத்தில் இருக்குது. புக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங் டிஎஸ் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் நீங்கள் வாங்கி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து இதே தான்
ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ப்ராப்ளமாக பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த ஃபார்மேட்டை வச்சு ப்ராப்ளம்ஸ் இனி ஃபுல்லாமே ப்ராப்ளம்ஸுமா நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷனில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.